I'm very happy to be here in this church after nearly 30 years, I think. 30 வருடங்களுக்கு பின்பாக இந்த சபையிலே இந்த நாளிலே இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 30 years ago I came and church was a little smaller. You've extended this way. 30 வருடத்துக்கு முன்பாய் நான் வந்த பொழுது சபை சிறிதா இருந்தது, இவ்வளவுதான் இருந்திருக்கிறோம். பின்பாக நீங்கள் விரிவுபடுத்தி இந்த சைடும் பின்புறமும் நீங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறீர்கள். And I'm so glad to be among you this morning. இந்த காலை வேளையிலே உங்களோடு இருப்பதனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And I praise God for more than anything else for the fellowship I've had with brothers here. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இருந்த சகோதரர்களோடு உண்டான ஐக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Fellowship my wife has enjoyed with the sisters. சகோதரிகளோடு என்னுடைய மனைவி உண்டான ஐக்கியத்தை அவளும் மகிழ்ந்தாள். It was a very blessed wedding yesterday. நேற்று தினம் ஒரு ஆசீர்வாதமான திருமணம். God's presence was so manifest there. தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டது. And it's not because of who conducted and who spoke. யார் திருமணத்தை நடத்தினால், யார் பேசினால் என்பதனால் அல்ல. I've seen through the 40 years, it does not matter who conducts the wedding or who speaks. நான் 40 வருடம் பார்த்திருக்கிறேன். யார் திருமணத்தை நடத்துகிறார், யார் திருமணத்திலே பேசுகிறார் என்பது காரியம் அல்ல. God's presence is manifest when both the bride and the bridegroom have a humble spirit. மணவாளனும் மணவாட்டியும் தாழ்மையுள்ள ஆவியோடு இருக்கும்போது தேவ பிரசன்னம் அங்கே வெளிப்படுகிறது. I've always seen that. அதை நான் எப்பொழுதும் பார்த்திருக்கிறேன். God cannot help but manifest his presence if the bridegroom and the bride are of a humble spirit. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் தாழ்மையான ஆவி இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படாமல் இருக்க முடியாது. That's why God's presence was felt so much yesterday. ஆகவேதான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அங்கே உணர முடிந்தது. So God has a purpose for this brother and his wife. இந்த சகோதரனுக்கும் அவருடைய மனைவிக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a purpose for all you sisters, single sisters. One day you will be married. இங்கே தனியா இருக்கிற சகோதரிகளே, ஒரு நாளிலே உங்களுக்கும் திருமணமாகும். உங்களுக்கு என்றும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Some of you single brothers here, one day you will get married. இங்கே இருக்கிற வாலிப சகோதரர்களே, உங்களுக்கும் ஒரு நாள் திருமணமாகும். You can't automatically before your wedding day seek to be humble. திருமண நாளுக்கு முன்பாக நான் தாழ்மையா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாட முடியாது. You seek to behave in a certain way, dress in a certain way. ஒரு விதத்திலே நடந்து கொள்கிறீர்கள், ஒரு விதமாய் ஆடை அணிய விரும்புகிறீர்கள். You cannot manufacture humility that way. தாழ்மையை அப்படியாய் நீங்கள் உண்டு பண்ண முடியாது. It's not putting your head down and just saying yes brother, no brother. தலையை கீழே போட்டுக்கிட்டு ஆம் சகோதரனே, இல்லை சகோதரனே என்பதில் தாழ்மை இல்லை. That's not humility. அது தாழ்மை அல்ல. That's what you see in the world. உலகத்திலே அதைதான் பார்க்கிறோம். You see that in the hotels, in the restaurants. அதை ரெஸ்டாரண்ட்லே, ஹோட்டல்களிலே அப்படிப்பட்ட தாழ்மையை பார்க்கிறோம். People who serve you. உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். They are very humble. அவர்கள் ரொம்ப தாழ்மையா இருக்கிறார்கள். They want to do everything to please you. உங்களை பிரியப்படுத்தும்படியா எதுவென்றாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். But they can also do that and yet feel angry with a customer. உங்களுக்கு அப்படி பணிவிடை செய்தும் வந்திருக்கிற கஸ்டமர் மீது உள்ளாரை கோபம் வைத்துக் கொள்ள முடியும். You go into a shop and your sisters, you get him to pull out all the sarees. ஒரு கடைக்கு போய் எல்லா சாரியும் எடுத்து போட வைக்கிறீர்கள். And he's pulled out so many one after one. ஒரு சாரி, இரண்டாவது சாரின்னு சொல்லி எல்லா சாரியும் அவன் எடுத்து போட்டு விட்டான் கடைக்காரன். And he very humbly serves you. ரொம்ப தாழ்மையாய் உங்களுக்கு பணிவிடை செய்கிறான். But then you don't select anything. நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணல, தேர்வு செய்யல. And you go away. நீங்க போயிடுறீங்க ஒண்ணும் வாங்காம. You say thank you very much. அவன் ரொம்ப நன்றின்னு சொல்றான். But inside to be angry. உள்ளார கோபம். Same thing also can happen with your brothers. உங்களுக்கு சகோதரர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். And in the church we can behave like that. சபையிலும் அப்படியாய் நாம் நடந்து கொள்ள முடியும். That's not humility. அது தாழ்மை அல்ல. Seek to have an attitude, a spirit of humility. தாழ்மையின் மனப்பான்மை என்பது ஒரு மனப்பான்மை. And you can learn that, young sisters, now in your youth. உங்களுடைய வாலிப சகோதரர்களே, உங்களுடைய வாலிப நாட்களிலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். You can learn that, brothers, in your youth. சகோதரர்களே, உங்களுடைய வாலிப நாட்களிலே அதை கற்றுக்கொள்ள முடியும். One easy way to learn that. அதை கற்றுக்கொள்வது சுலபமான வழி. Learn to be under authority. அதிகாரத்துக்கு கீழே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Whether it's your parents, whether it's somebody you work for,
be under authority. பெற்றோர்களா இருந்தாலும் நீங்கள் யார் கீழாவது வேலை செய்தாலும் அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். In the church, be under authority. சபையிலே அதிகாரத்திற்கு கீழே இருப்போம். That is how you'll become humble. அப்படிதான் நாம் தாழ்மையுள்ளவர்களாய் மாற முடியும். And whatever kind of parents you have, உங்களுக்கு என்ன விதமான பெற்றோர்கள் இருந்தாலும், if you have godly parents, that's a great grace of God. அது அவர்கள் தேவ பக்தி உள்ள பெற்றோர்களாய் இருந்தால் அது தேவனுடைய கிருபை. If you don't have godly parents, you can still really learn what it is to be humble. உங்களுக்கு தேவ பக்தி உள்ள பெற்றோர்கள் இல்லை என்றால் உண்மையாலுமே தாழ்மையில் இருப்பது என்ன என்பதை அங்கே கற்றுக்கொள்ள முடியும். It's in the home first that we learn humility. முதலாவது வீட்டிலே தான் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். And then we can learn in the church. பின்பு நாம் சபையிலே கற்றுக்கொள்ள முடியும். To humble ourselves. நம்மை தாழ்த்துவதற்கு. And we carry that spirit with us wherever we go. நாம் எங்கே போனாலும் இந்த ஆவியை நம்மோடு எடுத்து செல்ல முடியும். I thank God that only after He brought me into CFC 40 years ago, I really learned what it means to be a man under authority, and I really learned what it means to be humble. 40 வருடங்களுக்கு முன்பாய் நான் CFCக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பது என்றால் என்ன என்பதையும் தாழ்மையில் தரித்திருப்பது என்றால் என்ன என்பதையும் கற்றுக்கொண்டேன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். Sometimes it's not easy. சில சமயங்களிலே அது ஈஸியான காரியம் அல்ல. Because when we have to do things that we don't like to do, நமக்கு விரும்பாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது, when we have to submit to somebody we are not happy in submitting to, ஒருவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அவரோடு நான் சந்தோஷமா இல்லை என்று சொன்னால், then it can be difficult. அந்த சூழ்நிலை கடினமாக இருக்க முடியும். But not impossible. அது கூடாத காரியம் அல்ல. With God all things are possible. தேவனால் எல்லா காரியமும் கூடும். And that's what I have learned through the years. இதுதான் இந்த வருடங்களாய் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். After coming to Christ 48 years ago, 48 வருடங்களுக்கு முன்பாய் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தேன். I began to learn that in my work spot. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். I shared that in my testimony in Thanjavur. தஞ்சாவூர் யூத் கேம்பிலே அதை என்னுடைய சாட்சியிலே பகிர்ந்து கொண்டேன். I learned to submit to my boss. என்னுடைய எஜமானனுக்கு கீழ் இருப்பது என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டேன். I submitted before but not willingly. நான் அதற்கு முன்பாகவே கீழ்ப்படிந்திருக்கிறேன் ஆனால் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியவில்லை. So even now after giving my life to Christ, when once he threatened me and said, I will send you back to your headquarters. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு முறை என்னை அவர் மிரட்டினார். நான் உன்னுடைய தலைமையகத்துக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்று சொன்னார். I humbly submitted myself. நான் தாழ்மையோடு அவருக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தினேன். I said, sir, if I have to go back, I will go back. சார், நான் அங்கே போக வேண்டும் என்றால் நான் அங்கே போவேன். But if God has put me here, I will be here as long as God wants me here. தேவன் என்னை இங்கே வைத்திருந்தார் என்றால் தேவன் எவ்வளவு நாள் என்னை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவு நாள் இங்கே இருப்பேன் என்று சொன்னேன். And I learned to be under authority there in that office. அந்த அலுவலகத்திலே அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். It was a very prestigious job. அது ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு வேலை. Everybody would like to be where I was. நான் இருந்த வேலை தரத்திலே இருக்கும்படியா அநேகர் விரும்புவார்கள். Because you're close to the officers. ஏனென்றால் அங்கே உள்ள ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வேலை. I had ambitions. எனக்கு குறிக்கோள்கள் இருந்தது, லட்சியம் இருந்தது. I wanted to become an officer on the railways. ரயில்வேல நான் ஒரு ஆபீசராய் மாற வேண்டும் என்று லட்சியம் இருந்தது. But God had other plans. ஆனால் தேவனுக்கு வேறு திட்டங்கள் இருந்தது. But I submitted. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தேன். And I learned to be under authority. அதிகாரத்திற்கு கீழ் இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். When God called me to leave my job, என்னுடைய வேலையை விட்டு வரும்படி தேவன் அழைத்த பொழுது, and to serve him full time, முழு நேர ஊழியனாய் அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைத்த பொழுது, and like I shared with the young people in Thanjavur, I didn't know what I was going to do. வாலிபர்களிடத்தில் நான் தஞ்சாவூரிலே பேசினேன். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது. But I knew that God had a purpose for my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தேன். And so I trusted God. ஆகவே நான் தேவனை விசுவாசித்தேன். And like I shared with you with the young people in Thanjavur, God assured me that if he could take care of those 2 sparrows in my room, he can take care of me. தேவன் எனக்கு நான் தஞ்சாவூர்ல சொன்னது போல தேவன் எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். நீ என்னுடைய வீட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன். So when I came into full-time Christian work, நான் முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்திற்காக வந்த பொழுது, I was in full-time Christian work for about 8 years. நான் அதற்கு முன்பாக 8 வருடம் முழு நேர கிறிஸ்தவ ஊழியனாய் இருந்தேன். I learned to be under authority. அதிகாரத்துக்கு கீழ் இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். It was not easy. அது சுலபமான காரியம் அல்ல.
It was easier in the railways. ரயில்வேலிலே அது ஈஸியா இருந்தது. But now in full-time Christian work, ஆனால் முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்திலே it was more difficult. அது மிகவும் கடினமா இருந்தது. Why? ஏன்? Everybody was wanting to climb over the other person's head. எல்லோருமே மற்றவர்கள் தலைமேல் ஏற வேண்டும் என்பதை விரும்பினார்கள். Everybody had their own ambitions and their own secret agenda. எல்லோருக்கும் அந்தரங்கமான தங்களுடைய நோக்கமும் எல்லோருக்கும் குறிக்கோள்களும் இருந்தது. Very quickly I got disillusioned with full-time Christian work. கிறிஸ்தவ ஊழியத்திலே மிகவும் குறுகிய காலத்திலே ஒரு ஏமாற்றம் அடைந்து விட்டேன். The temptation was to join that rat race, to also go along, also want to come up. என்னுடைய சோதனை நானும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு பந்தயத்திலே சேர வேண்டும் என்ற சோதனை. And all I heard about then was ministry. நான் அப்போ கேட்ட காரியம் எல்லாம் ஊழியம். How can I have a ministry? எனக்கு எப்படி ஒரு ஊழியம் இருக்க முடியும்? And my fellow workers were very happy to have a ministry. என்னுடைய உடன் ஊழியர்கள் எல்லாரும் ஒரு ஊழியம் வேண்டும் என்பதிலே சந்தோஷமா இருந்தார்கள். They were very happy to get the favor of the director. அங்கே உள்ள டைரக்டருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டார்கள். And to be sent here and there. இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் என்று விரும்பினார்கள். And to speak to lots of people. அநேக இடத்திலே பேச விரும்பினார்கள். I thank God He saved me from that. அதிலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். It was a temptation. அது ஒரு சோதனையா இருந்தது. Right in my early Christian life, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே I came to Christ and my life changed dramatically. நான் கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை வந்தது. என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. And like it's done today in full-time Christian work, when a new convert comes in and he has a good testimony, they put him up in front. இந்த நாளிலே நடக்கிறது போல ஒரு புதிதாய் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் வருகிறான், அவனை முன்னாக நிறுத்தி விடுகிறார்கள். And I remember the preacher, the evangelist I was saved through. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியரை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. He said, you must travel with me when I come to India. நான் இந்தியாவுக்கு வரும்போது என்னோட நீ என்னோட பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். So he invited me for a big convention in Andhra, Narsapo. ஆந்திராவிலே நர்சப்போ என்ற ஒரு இடத்திலே ஒரு பெரிய கூட்டத்திற்கு என்னை அழைத்தார். And there before, I don't know, thousands of people, I was asked to give my testimony. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே சாட்சி சொல்லும்படி என்னை அழைத்தார். And I was very pleased to give my testimony. என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. I wanted to testify what Jesus had done in my life. இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை சாட்சி சொல்ல விரும்பினேன். But I liked standing before people. ஆனால் ஜனங்களுக்கு முன்பாய் நிற்பதை நான் விரும்பினேன். And then after that I was invited for some other public meetings. அதற்கு அப்புறம் இன்னொரு பொது கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். And I liked to preach to people. நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க விரும்பினேன். But I thank God that God saved me from going that way. அந்த வழியில் சென்று கொண்டிருந்த என்னை தேவன் ரட்சித்தார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And I remember when this evangelist through whom I was saved, he said to me, whenever you come with me, I may ask you to do little things like iron my shirt and clean my shoes. அந்த நான் என்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திய அந்த ஊழியர், நான் எப்பொழுதெல்லாம் வரணும் அப்பொழுது நான் சில வேலைகளை செய்ய சொல்வேன், அயன் பண்றது, என்னோட ட்ரெஸ்ஸை துவைக்க சொல்றது என்று சொன்னார். I had no problem ironing his shirt or cleaning his shoes. ஒரு ஷூ துடைக்கிறதோ ஷர்ட் அயன் பண்றதுலோ எனக்கு பிரச்சனை இல்லை. I was willing to do anything for Jesus. நான் இயேசுக்கென்று எதையும் செய்ய ஆயத்தமா இருந்தேன். In all the 40 years that I worked together with Brother Zach, சக்ரியப்பனோடு நான் ஊழியம் செய்த எல்லா 40 வருடங்களிலும் whenever he asked me to do something for him, அவருக்கென்று ஏதாவது ஒன்று செய்ய அவர் கேட்டால், I had a business, I had a furniture interior decoration business. நான் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிற ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தேன். And he would sometimes ask me to do little jobs in his home. அவருடைய வீட்டிலே எப்பயாவது ஒரு வேலை செய்யும்படியாக என்னை அழைப்பார். But he would always tell me, எப்பொழுதும் என்னிடத்திலே சொல்லுவார், through all the years I have known him, நான் அவரை அறிந்திருந்த எல்லா வருடங்களிலும், Ian, put me last on your list. இயன் உங்களுடைய பட்டியலிலே என்னுடைய பேரை கடைசியா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். Only when you don't have any other work, then you do my work. உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லும்போது என்னுடைய வேலையை செய்யுங்க. I've never met a man like that. இப்படிப்பட்ட மனுஷனை நான் கண்டதில்லை. There were others also, மற்றவர்களும் இருந்தார்கள். and unfortunately sometimes brothers, துரதிர்ஷ்டமாக சகோதரர்கள் கூட, who demanded that I should give importance அவர்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று, to their work. அவர்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. I had no problem.
வருந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி செய்வதற்கு. They were paying me. எனக்கு அவர்கள் காசு கொடுப்பாங்க. By the way, brother Zach also paid me. சகோதரர் சக்ரியா போனனும் எனக்கு அதற்கான And சம்பளத்தை he always கொடுப்பார். told me, please charge me more than what you charge others. மற்றவர்களுக்கு எவ்வளவு நீ சார்ஜ் பண்றியோ அதை காட்டிலும் கூட சார்ஜ் பண்ணு என்று சக்ரியா போனன் So I சொல்லுவார். had no problem for people who demanded that I do something and for people who just gave me freedom to do it when I wanted it. இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறவர்களுக்கும் இதை எப்படினாலும் செய் என்று சொல்லுகிறவர்களுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. I was working for somebody else. நான் வேறொருவருக்காக வேலை செய்து Like கொண்டிருந்தேன். Ephesians 6 says, I had a master. எபேசியர் 6 வாசிக்கிறது போல எனக்கு ஒரு எஜமானன் உண்டு. And whatever I did in my 35 years of business, 35 வருட தொழிலே நான் எதை செய்திருந்தாலும் I did it for him. நான் அவருக்காய் செய்தேன். I can say that before God. நான் தேவனுக்கு முன்பாக அதை சொல்ல முடியும். Even when sometimes I was cheated and a client never paid me. சில சமயங்களே நான் ஏமாற்றப்பட்டேன், அவர்கள் எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். Even sometimes when a client abused me and called me the worst name. சில சமயங்களே எனக்கு வேலைக்கு வருகிறவர்கள் வேலைக்காய் என்னை அழைக்கிறவர்கள் கெட்ட பெயர் சொல்லி திட்டுவார்கள். If I was my old self, I would have reacted to that. நான் பழைய மனுஷனா இருந்தால் அதுக்கு பதில் செய்திருப்பேன். I humbled myself. நான் என்னை நானே தாழ்த்தினேன். He didn't pay me. அவனிடத்திலே அதற்கான கூலியை கொடுக்கவில்லை. After 1 year, ஒரு வருடத்துக்கு பின்பாய் he sees me in a shop. ஒரு கடையிலே என்னை ஒருவர் பார்த்தார். I went to buy some groceries. நான் அங்கே கடையிலே ஜாமான் வாங்குவதற்காய் சென்றிருந்தேன். He also was there. அங்கே அவரும் இருந்தார். He was a military man. அவர் ஒரு மிலிட்டரி ஒரு ஆள். Brother Zach was a military man also. சகரியா போனனும் ஒரு மிலிட்டரியிலே வேலை பார்த்தவர். But he never made such demands. அப்படிப்பட்ட கட்டளைகள் எல்லாம் அவர் சகரியா போனன் வைப்பதில்லை. He never owed me any money. ஒரு சமயங்களிலும் எனக்கு அவர் எந்த காரியத்திலும் கடன் பட்டதில்லை. This man owed me some thousands. இந்த மனுஷன் ஆயிரக்கணக்கான ரூபாய் எனக்கு கடன் பட்டிருந்தார். I had 4 children then. அப்பொழுது எனக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். And we lived from month to month. மாதம் வருகிற கூலியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். That's how God blessed my business. அப்படிதான் என்னுடைய தொழிலை தேவன் ஆசீர்வதித்தார். I do one job, ஒரு வேலையை செய்வேன், finish it, அதை முடிப்பேன், and then somebody else will call me. யாரோ ஒருவர் இன்னொரு வேலை செய்யும்படி அழைப்பார்கள். Because earlier I had prayed a prayer to God. நான் அதற்கு முன்பாக தேவனிடத்தில் இப்படி ஒரு ஜெபம் செய்திருந்தேன். Which I learned again from Brother Zach. இந்த ஜெபத்தையும் சகரியா போனதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். Once when we were talking together. ஒரு முறை ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தோம். And we were having fellowship. நாங்கள் ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தோம். He said to me, he says, Ian, I think I earn less than what you earn. அவர் சொன்னார், நீங்கள் சம்பாதித்ததை காட்டிலும் நான் குறைவாய் சம்பாதித்திருக்கிறேன். And I knew that I earned double of what he was living on. அவர் வாழ்ந்து கொண்டது ஜீவியத்தை காட்டிலும் நான் 2 முறை அதிகமாய் சம்பாதித்தேன் என்பதை அறிந்திருந்தேன். But my business was taking up a lot of my time. என்னுடைய வேலை என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டிருந்தது. And he told me also how what he was doing to earn his living was taking up time, so he decided to do something that he would only live on what returns he got. அவருடைய நேரத்தையும் அவருடைய வேலை அதிகமாய் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அவர் தனக்கு போதிய அளவுக்கு வருமானம் கிடைத்தால் போதும் என்பதற்காக என்ன செய்தார் என்பதை என்னிடத்திலே கற்றுக்கொண்டார். And he told me, he said, I prayed a prayer to God. அவர் சொன்னார், நான் தேவனிடத்திலே இப்படி ஒரு ஜெபம் செய்தேன். He said, I said to the Lord, Lord, you take care of my business and I'll take care of yours. அவர் இப்படியாய் ஜெபித்தார், ஆண்டவரே நீர் என்னுடைய தொழிலை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நான் உம்முடைய தொழிலை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். He said, now I have learned something. இப்பொழுது நான் உன்னை கற்றுக்கொண்டேன். Do you know what? உங்களுக்கு தெரியுமா? Up to that time, I was doing so many jobs, earning so much money, but where it was going, I don't know. அந்த நாள் வரை நான் அநேக வேலை செய்தேன், அநேகம் சம்பாதித்தேன், எங்கே பணம் போனது என்று எனக்கு தெரியாது. I was in a lot of unrest. எனக்கு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இருந்தேன். Working late, வெகு நேரம் இரவிலே வேலை செய்வது, having problem with labor, கூட வேலை செய்கிறவர்களோடு பிரச்சனை, many problems. அநேக பிரச்சனை. And I prayed that prayer. நான் இந்த ஜெபத்தை செய்தேன். I really prayed it to God. உண்மையாலுமே நான் தேவனிடத்திலே ஜெபித்தேன். Not because I heard it from Brother Zach. சகரியா போனதிலிருந்து கேட்டதினால் அல்ல. Because I knew that God had not called me just to be an interior decorator or a carpenter to make furniture. ஒரு கார்பெண்டராய் அல்லது இன்டீரியர் டெக்கரேட்டராய் ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் செய்வதற்காய் தேவன் என்னை அழைக்கவில்லை என்பதை அறிந்திருந்தேன். And that's something else that he had told me earlier when we were walking down to my workshop. என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும்போது சகரியா போனன் இப்படியா என்னிடத்திலே சொன்னார்.
And he reminded me of the apostles, that when they had a problem in the church, that certain people were being neglected, they said, we don't want to leave the word of God to serve tables. சபையிலே ஒரு பிரச்சனை இருந்த பொழுது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் போய் ஊழியம் மற்ற பரிமாறுவதற்காய் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விட்டுவிட முடியாது என்று அப்போஸ்தலர்கள் சொன்னதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். So he told me, he says, Ian, don't end up making tables. அவர் சொன்னார், சகோதரர் ஈயனே, டேபிள் செய்வதிலே உன்னுடைய நேரத்தை செலவழித்து முடித்து விடாதே. And that spoke to my heart. அது என்னுடைய இதயத்திலே பேசினது. I could have become the best interior decorator in Bangalore. பெங்களூரிலே ஒரு சிறப்பான ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டராய் நான் மாறி இருக்க முடியும். I could have become the best furniture maker in Bangalore. பெங்களூரிலே ஒரு சிறப்பான ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறவனாய் நான் மாறி இருக்க முடியும். You know, there were pieces of furniture I made that I myself was amazed when we had finished it. நான் செய்த ஒரு சில ஃபர்னிச்சரிலே பார்க்கும்போது முடித்தவுடன் நானே ஆச்சரியப்படுவேன். I made some rare pieces of furniture. நான் ஒரு சிறப்பான ஒரு அபூர்வமான ஃபர்னிச்சரிலே நான் செய்திருக்கேன். I remember I made a piece of furniture for a client or for a customer, and they were so pleased. ஒரு கஸ்டமருக்கு இப்படி ஒரு ஃபர்னிச்சர் செய்தேன், அதை பார்த்து அவர்கள் மிகவும் பிரியப்பட்டார்கள். I copied it from a magazine. அது ஒரு மேகசின்ல இருந்து, ஒரு கையேடுல இருந்து அதை பார்த்து செய்தேன். Exactly. அப்படியே செய்தேன். And they were very pleased. அதை பார்த்தவர்கள் மிகவும் பிரியப்பட்டார்கள். I think till today they have that piece of furniture. இந்த நாள் வரை அந்த ஃபர்னிச்சரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். There are many others I have made furniture for who I've met, and they said, you know, Ian, you made this for me 25 years ago, 30 years ago, we still have it. அநேகரனை பார்த்து இப்படியா சொல்வார்கள், 25 வருடங்களுக்கு முன்பாய், 30 வருடங்களுக்கு முன்பாய் நீர் இதை செய்து கொடுத்தீர், இன்னும் அதை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். And you know that many times when I have done such work, உங்களுக்கு தெரியுமா, அநேக தடவை இப்படிப்பட்ட வேலையை நான் செய்யும் பொழுது there was a verse that came to me from the Bible. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு இப்படியாய் வரும். I think it's in the book of Nahum. அது நாகாம் புத்தகத்தில் இருக்கிறது என்று I can't remember it right now. அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. But it's a verse. It says that every man toils for the fire. அது என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொருவனும் Toils for the fire. அக்கினிக்காய் அவன் Whatever we work, வேலை goes into செய்கிறான். the fire. எது செய்தாலும் அந்த வேலை கடைசியாய் அக்கினியிலே முடிவு பெறும். Do you know that everything that you work, உங்களுக்கு தெரியுமா, நீங்க எந்த வேலை செய்தாலும் everything is going to be in the fire one day? ஒரு நாளிலே எல்லாம் அக்கினியிலே போடப்படும். You believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? Peter tells us that அதை பேதுரு நமக்கு சொல்லுகிறார். this world is going to be burned up. இந்த உலகம் ஒரு நாளிலே அவிக்கப்படும். The very elements will be burnt up. இங்க இருக்கிற எல்லாம் எரிந்து போகும் என்று சொல்கிறார். Everything will melt. எல்லாம் உருகி போகும். We won't be there. நாம் இருக்க மாட்டோம். I hope none of you will be there when that happens. அது நடக்கும் பொழுது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒருவரும் இருக்க மாட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். That's God's judgment. அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. Everything will be burned up. எல்லாம் எரிக்கப்படும். And one day when I stood before that piece of furniture, ஒரு நாளிலே அந்த ஃபர்னிச்சருக்கு முன்பாய் நான் நிற்கும் பொழுது God said to me, தேவனிடத்திலே இப்படியாய் சொன்னார், this too is for the fire. இந்த பொருளும் அக்கினிக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. Never forget that. அதை மறந்து விடாதே. And so I prayed a prayer. ஆகவே நான் இந்த ஜெபத்தை செய்தேன். I said, Lord, you take care of my business, I'll take care of yours. ஆண்டவரே, நீர் என்னுடைய வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், நான் உம்முடைய வேலையை பொறுப்படுத்திக் கொள்வேன். You know what happened after that? அதற்கு பின்பா என்ன நடந்தது தெரியுமா? My wife is sitting at the back. என்னுடைய மனைவி பின்பாக உட்கார்ந்திருக்கிறார். I was under so much of tension with business. பிசினஸ்ல அநேக டென்ஷன்கள் சூழ்நிலை இருந்தேன். But ever since I prayed and surrendered my business to God, அந்த ஜெபத்தை செய்து என்னுடைய தொழிலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பொழுது He did exactly that. அதை கர்த்தர் ஆண்டவர் செய்தார். He took care of my business. அவர் என்னுடைய தொழிலை பொறுப்படுத்திக் கொண்டார். I took care of His. அவருடைய வேலையை நான் பொறுப்படுத்திக் கொண்டேன். I was able to shepherd the flock of God. தேவனுடைய மந்தையை என்னால் மேய்க்க முடிந்தது. I didn't travel here and there like Brother Zach. சகரியாப்பன் சகோதரர் போல அங்கேயும் இங்கேயும் நான் பயணம் செய்யவில்லை. That's not my calling. அது என்னுடைய அழைப்பும் இல்லை. I told you I came here 30 years ago. நான் சொன்னது போல 30 வருடத்துக்கு முன்பா இங்கே வந்தேன். Never been able to attend the conferences in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே கான்ஃபரன்ஸ் எல்லாம் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. Because God had called me for a particular ministry. ஏனென்றால் தேவன் என்னை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். He called me to shepherd the sheep in CFC Bangalore. பெங்களூர் CFCலே உள்ள மந்தையை மேய்க்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். And 40 years. 40 வருடங்களாய். Out of those 40 years, 2 years I used to go to Hyderabad. அந்த 40 வருடங்களில் 2 வருடம் ஹைதராபாத்துக்கு நான் போய் வந்து கொண்டிருந்தேன்.
And we tried to build that little fellowship there. அங்கே இருக்கிற ஒரு சிறு ஐக்கியத்தை கட்ட நாங்கள் பிரயாசப்பட்டோம். And I saw that that was not my calling. நான் பார்த்தேன் அது என்னுடைய அழைப்பு இல்லை என்பதை நான் கண்டேன். Because after going there for 2 years, 2 வருடம் அங்கே சென்ற பிறகு, after having public meetings every month with Brother Zach, சகரியாப்பன் சகோதரரோடு ஒவ்வொரு மாதம் பொதுக்கூட்டம் வைத்த பின்பும், the 3 brothers who were leading the church couldn't get on with one another. 3 சகோதரர்கள் நடத்தி கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட முடியவில்லை. The wives could not get on with each other. அவர்களுடைய மனைவிகள் ஒருவரோடு ஒருமனப்பட முடியவில்லை. The church never grew. அந்த சபை ஒருபோதும் வளரவில்லை. And God spoke to me another time. ஒருமுறை தேவனோடு பேசினார். And he said, "Are you going to be a visiting pastor here?" அங்கே நீ ஒரு போய் சந்தித்து வருகிற பாஸ்டரா இருக்க போகிறாயா என்று கேட்டார். I said, "No, Lord." நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, I don't want to be a pastor again. நான் ஒரு பாஸ்டரா இருக்க விரும்பவில்லை. I was 2 years a pastor with Brother Zach in the Emmanuel Baptist Church. Emmanuel Baptist Church என்ற சபையிலே சகரியாப்பனோடு 2 வருடம் நான் பாஸ்டரா இருந்தேன். I don't want to be a visiting pastor. ஆண்டவரே, நான் வந்து சந்தித்து செல்கிற பாஸ்டரா இருக்க விரும்பவில்லை. Even though I was supporting myself. நான் நானே என்னுடைய தேவையை நான் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், I want to be where you want me to be. ஆண்டவரே, நீர் எங்கே இருக்க விரும்புகிறீரோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Brother Zach decided we close down that church. அந்த சபையை மூட வேண்டும் என்று சகரியாப்பன் தீர்மானித்தார். We closed it down. அந்த சபையை மூடினோம். I remember that last Sunday. அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஞாபகம் இருக்கு. When I said to the brothers and sisters there, அங்க இருக்கிற சகோதர சகோதரியோடு நான் சொன்னேன். for 25-30 of them, 25-30 பேர் இருந்தார்கள். I said to them, brothers and sisters, I want to tell you something. I will not be coming here again. சகோதர சகோதரிகளே, உங்களோடு நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். மீண்டுமா இங்கே நான் வரப்போவதில்லை. I don't want to be your visiting pastor. நான் வந்து சந்தித்து செல்லுகிற ஒரு பாஸ்டரா இருக்க விரும்பவில்லை. I have not been able to make 3 brothers united in 2 years that I have traveled here. நான் இங்கே பயணம் செய்து வந்த 2 வருஷத்திலே ஒரு 3 சகோதரனை ஒருமனப்பாட்டுக்குள்ளாய் நடத்த முடியவில்லை. That evening in the public meeting, அந்த ராத்திரி பொதுக்கூட்டத்திலே, after the public meeting, பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு, we called all those brothers and sisters together. இந்த 25-30 சகோதரர்களை எல்லாம் அழைத்தோம். And Brother Zach said to them, சகரியாப்பன் சகோதரர் இப்படியா இடத்திலே சொன்னார், we're closing this church down. இந்த சபையை நாங்கள் மூடுகிறோம். We closed it down. நாங்கள் அதை மூடினோம். And I knew that my calling was to be in CFC Bangalore. நான் அப்போது அறிந்திருந்தேன் என்னுடைய அழைப்பு CFC பெங்களூரிலே இருப்பதுதான் என்று. Shepherd the sheep. அங்கே இருக்கிற மந்தையை மேய்க்க வேண்டும். While Brother Zach could travel. சகரியாப்பன் பயணம் செய்யட்டும். And when his children were smaller, அவளுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்த பொழுது, when they were going to school, அவர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்று இருந்த பொழுது, and he would be traveling, அவர் பயணம் செய்வார். I would help drop them to school. I'd use his scooter, pick them up and take them to school. அவருடைய ஸ்கூட்டரை பயன்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அழைத்து வருவேன். Many other things I was happy to do for him. அநேக காரியங்கள் அவருக்காய் செய்வதற்கு நான் சந்தோஷமா இருந்தேன். Make him free to travel. அவரை பயணம் செய்வதற்கு எவ்வளவுலாம் விடுதலை செய்ய முடியுமோ அவ்வளவாய். Today after 40 years, 40 வருடத்துக்கு பின்பாய், we have 3 other elders beside my son. எனக்கு பின்பாய் 3 மூப்பர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது. 12 years ago Brother Zach gave up being an elder there. 12 வருடத்துக்கு முன்பாய் சகோதரர் சகரியாப்பன் பெங்களூர் சபை மூப்பத்துவத்தை விட்டுவிட்டார். We freed him. அவரை நாங்கள் விடுதலை செய்தோம். To travel. பயணம் செய்வதற்காக. And leave the responsibility to Brother Newton who was with me and myself. என்னிடத்திலிருந்தும் என்னோடு கூட இருந்த சகோதரர் நியூட்டனுக்கும் பொறுப்பை ஒப்படைக்க முடியாய் அவரை நாங்கள் விட்டுவிட்டோம். Now we have 2 wonderful brothers. இப்பொழுது இன்னும் 2 அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். Brother Charles Banna and Brother Vetriselvan. சகோதரர் சார்ல்ஸ் பன்னா, சகோதரர் வெற்றிச்செல்வன். Now at least I can get fellowship. இப்பொழுது எனக்கு கொஞ்சம் ஐக்கியம் கிடைக்கிறது. I don't want to be invited to travel here and there. இங்கேயும் அங்கேயும் என்னை அழைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. But I tell you, I was never so blessed as the first Tanjavur camp that I ever attended. நான் சொல்லட்டும், நான் அட்டெண்ட் பண்ண முதல் தஞ்சாவூர் கேம்பிலே நான் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். And never been so blessed in these 3 visits to Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு நான் 3 தடவை இப்பொழுது வந்ததிலே அவ்வளவாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I'm not a preacher. நான் ஒரு பிரசங்கியா அல்ல. I don't have the gift like Brother Zach. சகரியாப்பன் சகோதரர் இருக்கிற வரம் போல் என்னிடத்திலே வரம் இல்லை. I don't want it. எனக்கு அது விருப்பமும் இல்லை. God has called me to shepherd the flock. தேவன் என்னை அழைத்தது நோக்கம் மந்தையை மேய்க்கும்படியாய். So where I can go to get fellowship, எங்கே சென்று ஐக்கியம் கிடைக்குமோ. We stopped in Chennai. We had a few hours there. We went. Brother Michael picked me up, picked my wife and I up, and we went and had lunch, and we had a short time of fellowship. நாங்கள் வர வழியிலே சென்னையிலே ஒரு 4 மணி நேரம் இருந்தது. அங்கே சகோதரர் மைக்கேல் என்னை வந்து அழைத்து சென்றார். அங்கே நாங்கள் உணவு அருந்தி ஐக்கியப்பட்டோம். இனிமையான ஐக்கியம்.
My brothers and sisters, அருமையான சகோதர we சகோதரிகளே, are living in a Christendom. They think about is ministry. கிறிஸ்தவம் Ministry. இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவம் யோசிக்கிறது எல்லாம் ஊழியம் ஊழியம். And sorry to say, in our churches, some want to be elders. நான் சொல்வதற்கு வருந்துகிறேன், நம்மளுடைய சபையிலும் சிலர் மூப்பர்களாய் இருக்க நாடுகிறார்கள். And don't want to give up being an elder. மூப்பராய் இருப்பதை விட்டுவிடவும் விரும்பவில்லை. They want to hold on. அந்த மூப்பத்துவத்தை பிடித்துக்கொள்ள விரும்புகிறார்கள். I never wanted that. அதை ஒரு காலம் நான் விரும்பினதில்லை. And so the other brothers can lead the church in Bangalore. பெங்களூரிலே மற்ற சகோதரர்கள் சபையை முன்னே நடத்தி செல்லட்டும். And I can support them. அவர்களை நான் தாங்கட்டும். I even said to Brother Zach, let me pull back from being an elder. நான் சகோதரப்படத்திலே சொன்னேன், நான் மூப்பராய் இருப்பதிலிருந்து என்னை பின்னாக இழுத்துக்கொள்ளட்டும். I have no lust to be an elder, continue to be an elder. ஒரு மூப்பராய் தொடர்ந்து இருக்கும்படி எனக்கு ஒரு இச்சை இல்லை. In Bangalore we have a church there, a Pentecostal church. That brother, that pastor is about 80 years old and he still is the pastor. பெங்களூர்ல ஒரு பெந்தகோஸ்தே சபை இருக்கிறது. அங்கே உள்ள பாஸ்டருக்கு வயது 80, இன்னும் அவர் பாஸ்டராய் இருக்கிறார். I didn't want that. அதை நான் விரும்பவில்லை. I didn't want to be a pastor in CFC. CFCலே நான் ஒரு பாஸ்டராய் இருக்க விரும்பவில்லை. I gave that up. அதை நான் விட்டுவிட்டேன். But sorry to say that some are not willing to be rid of that. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், சிலர் அதை விட்டுவிட ஆயத்தமா இல்லை. We give up that title, அந்த தலைப்பை விட்டுவிட ஆயத்தமா இல்லை. but we still like the importance. நாம் ஒருவேளை தலைப்பை விட்டுவிடலாம், ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை விரும்புகிறோம். We still want ministry. இன்னும் ஊழியம் தேவை என்று விரும்புகிறோம். I decided long back I just want to be an ordinary brother in CFC. வெகு நாட்களுக்கு முன்பாக நான் தீர்மானித்தேன், ஆண்டவரே, CFCலே நான் ஒரு சாதாரண சகோதரனா இருந்து விடட்டும். Be an ordinary sister in CFC, sisters. சகோதரிகளே, CFCலே ஒரு சாதாரண சகோதரியா இருக்க நாடுவோம். And I encourage my children, என்னுடைய பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். don't look for privileges because you are the children of an elder. ஒரு மூப்பனுடைய பையன் பிள்ளைகள் என்பதனால் எந்த ஒரு பாக்கியத்தையும் தேடாதே. I encourage my wife. என்னுடைய மனைவியை உற்சாகப்படுத்துவேன். I told her, I said, when she wanted to teach Sunday school, I said, we have 6 children, we have Sunday school in our home. Why do you want to teach Sunday school? என்னுடைய மனைவி சண்டே ஸ்கூல் எடுக்க வேண்டும் என்று விரும்பின போது நான் சொன்னேன், வீட்டிலே 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே ஒரு சண்டே ஸ்கூல், நீ ஏன் சண்டே ஸ்கூல் எடுக்க விரும்புகிறாய் என்று கேட்டேன். Now sisters, I'm not discouraging you from being Sunday school teachers. சண்டே ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதிலிருந்து உங்களை நாங்கள் சோர்வடை செய்யவில்லை. நான் I don't think any of you have 6 children. உங்க யாருக்கும் 6 பிள்ளைகள் இருக்கு என்று நான் நம்பவில்லை. வாலிப சகோதரிகளே, if you can help in teaching the children in Sunday school, that's a good thing. சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க உதவி செய்ய முடியும் என்றால் நல்ல காரியம். These children need mothers and fathers who can help teach them and instruct them in the ways of God. தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளவும் நடத்தவும் இவர்களுக்கு தாய்மார்களும் தந்தைமார்களும் தேவை. Not just in Sunday school. சண்டே ஸ்கூலிலே மாத்திரமல்ல. You don't need to be a Sunday school teacher to do that. நீ கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்க வேண்டியதில்லை. You can do that all the time. எல்லா நேரங்களிலும் நீ அப்படி செய்ய முடியும். Between the meetings. கூட்டங்களிலே நீ செய்ய முடியும். Brothers, same thing for you. சகோதரர்களே, உங்களுக்கும் அதே காரியம்தான். You don't have to be an elder. நீங்கள் ஒரு மூப்பரா இருக்க வேண்டியதில்லை. You don't have to have a title. உங்களுக்கு ஒரு தலைப்பு வேண்டியதில்லை. You can shepherd others. நீங்கள் மற்றவர்களை மேய்க்க முடியும். You can shepherd these young boys. இந்த வாலிப சகோதரர்களை நீங்கள் மேய்க்க முடியும். How I've longed and I've seen, I always say to young brothers and young sisters there, shepherd these others. We can't do it. Even 4 elders cannot look after 400 people. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நான் இதை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். 4 மூப்பர்கள் 400 பேரை மேய்க்க முடியாது. மற்ற சகோதரர்கள் எழும்பி இவர்களை மேய்க்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை, விருப்பம். All of us have been called to be shepherds. நாம் எல்லோரும் மேய்ப்பர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். I had a business only to support my family. என்னுடைய குடும்பத்தை தாங்குவதற்கான ஒரு வேலை எனக்கு இருந்தது, அவ்வளவுதான். There was a temptation to make my business great. என்னுடைய தொழிலை பெரிதாய் மாற்ற வேண்டும் என்ற சோதனை இருந்தது. But like I said to you, God, I had asked the Lord, you take care of my business and I'll take care of yours. நான் சொன்னது போல நான் தேவனிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே, நீர் என்னுடைய வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், நான் உம்முடைய வேலையை பொறுப்படுத்திக் கொள்வேன். So like I was saying earlier, I would finish one job, somebody else will call me for another job. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வேலையை முடிப்பேன், ஒரு வேலைக்காக ஒரு அழைப்பார். When that job is coming to an end, somebody else will call me for another job. அந்த வேலை முடிவுக்கு வந்தோனே இன்னொரு வேலைக்காக அழைப்பார். I tell you, I never had it like that. நான் சொல்லட்டும், ஒருபொழுதும் அப்படி எனக்கு இருந்ததில்லை. Before it was constant tension, running here, running there. அந்த ஜெபம் செய்வதற்கு முன்பாய் எப்பொழுதும் டென்ஷன், அங்கே ஓட வேண்டும், இங்கே ஓட வேண்டும். And we had enough to meet all our needs. எங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு போதுமான அளவு தேவன் கொடுத்தார். We didn't borrow money, we didn't get into debt.
நாங்கள் யாரிடத்திலும் கடன் வாங்கவில்லை, நாங்கள் கடனில் இருந்ததில்லை. If we were in need, we never made our need known to anybody in the church. ஒரு தேவையில இருந்தால் சபையில் உள்ளவர்களுக்கு எங்கள் தேவையை வெளிப்படுத்தவில்லை. And God and the Lord will give me a job where I'll earn more money one month, and the next month I'll have no work. ஒரு மாதம் எனக்கு அதிக சம்பாத்தியம் கிடைக்கும்படி தேவன் செய்தால் அடுத்த மாதம் ஒரு வேலையும் இருக்காது. But I knew why the Lord gave me more money in this month, because the next month I will not be getting any work. எனக்கு தெரியும் ஒரு மாதத்திலே எனக்கு அதிக பணம் கிடைத்தால் அடுத்த மாதம் வேலை இருக்காது என்பதை நான் அறிந்திருந்தேன். We never lacked. எந்த விதத்திலும் குறைவுபடவில்லை. Like I said to the young people in Thanjavur, not one month in all the years my children studied in school and college, I went and said, I'll pay this fees next month. நான் தஞ்சாவூர் கூட்டத்திலே சொன்னது போல எங்களுடைய பிள்ளைகள் படித்த எல்லா மாதங்களிலும் ஒரு முறை கூட ஸ்கூலுக்கு போய் எங்களால் பணம் செலுத்த முடியவில்லை, அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டுவேன் என்று சொன்னதில்லை. Not one month did we ever have to tell, we paid rent for 28 years, 30 years maybe. 30 வருடங்களாய் நான் ஒரு வாடகை வீட்டிலே வாடகை செலுத்தி இருந்தேன். Not one month did I have to go and tell the landlord or landlady, I'll pay the rent next month. வீட்டு ஓனர் இடத்திலே ஒரு முறை கூட போய் நான் அடுத்த மாதம் வாடகையை கொடுக்கிறேன் என்று சொல்ல சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. Even when we were out of the Baptist church, நாங்கள் பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வெளியே இருந்த பொழுது கூட with only the roof over our head, எங்களுடைய தலைக்கு மேல ஒரு கூரை இருந்தது, அவ்வளவுதான். That's another story. அது இன்னொரு கதை. I can go on and on. நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். And tell you of God's faithfulness. தேவனுடைய உண்மையை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். How the Lord took care. தேவன் எங்களை எப்படி பொறுப்படுத்திக் கொண்டார். Because I decided to be available for God. ஏனென்றால் ஆண்டவருக்காய் நான் ஆயத்தமாய் நான் இருக்க தீர்மானித்தேன். That's all I said to the Lord. நான் சொன்னது எல்லாம் இவ்வளவுதான். Lord, I'm available. ஆண்டவரே உமக்கென்று நான் ஆயத்தம். I didn't want to travel here and there. இங்கேயும் இங்கேயும் நான் பயணம் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே. Lord, if you want me to go there, I'll go. ஆண்டவரே நீர் போக விரும்பினால் நான் போவேன். I've even prayed, I think it was the Thanjavur camp, when I was hesitant to come, I said, Lord, even if I don't get a flight, then I believe it's not your will that I should go. தஞ்சாவூர் கூட்டத்துக்கு நான் அழைத்த பொழுது நான் வர கொஞ்சம் தயங்கினேன், ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு ஃப்ளைட் கிடைக்கவில்லை என்றால் உம்முடைய சித்தம் இல்லை என்று நான் போகவில்லை என்று சொன்னேன். The Lord is in control of our lives, my brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தேவன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். You young brothers, you young sisters, offer yourself to the Lord. அருமையான வாலிப சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். You will have no regrets. உங்களுக்கு ஒரு வருத்தமும் அதனால் இருக்காது. You will be a happy man, you will be a happy woman. நீங்கள் ஒரு சந்தோஷமான மனுஷனும் சந்தோஷமான மனுஷியுமாய் இருப்பீர்கள். When you get married, you will have a happy marriage. உங்களுக்கு திருமணம் ஏற்படும் பொழுது ஒரு சந்தோஷமான திருமணமாய் அமையும். You will never suffer lack. உங்களுக்கு எந்த விஷயத்திலும் குறைவு ஏற்படாது. You will never borrow. ஒருபோதும் கடன் பட மாட்டீர்கள். You never have to make your needs even secretly known to anybody. ரகசியமாய் கூட உங்களுடைய தேவையை மற்றவர்களுக்கு சொல்ல நேரிடுவதில்லை. If you make the kingdom of God your primary concern, God adds all the other things. தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய பிரதான ஒரு கன்சர்ன், அக்கறையாய் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அக்கறையாய் எடுத்துக்கொண்டால் தேவன் மற்ற எல்லாவற்றையும் கூட சேர்ப்பார். One translation says he'll throw them after you. ஒரு மொழிபெயர்ப்புல சொல்கிறது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தூக்கி எறிவார். And he'll throw so much that you have to tell him to stop. அவ்வளவா எறிவார், நீங்கள் நிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். I can testify to that. அதற்கு நான் சாட்சி சொல்ல முடியும். We lived in a one bedroom house. நாங்கள் ஒரு பெட்ரூம் ஹவுஸ்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம். With 6 children. 6 பிள்ளைகளோடு. We had to I was making furniture, we had to make beds, 3 tiers. நான் தச்சு வேலை செய்தனால் 3 அடுக்கு படுக்கையை நான் செய்தேன். Put all 6 children in one bedroom. ஒரே பெட்ரூம்ல 6 பிள்ளைகளையும் படுக்க வைப்போம். Turn the dining room into a bedroom for my wife and myself. டைனிங் ரூமை என்னுடைய வைஃப் மனைவிக்கும் எனக்கும் பெட்ரூமாய் மாற்றிக்கொள்வோம். And made the sitting room into dining come sitting. உட்காருகிற அறையை அங்கேதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம், உட்காருகிற அறையும் ஒன்றாய் மாற்றிக்கொண்டோம். Put one more toilet flush in the bathroom. பாத்ரூம்லயே இன்னொரு டாய்லெட்டை வைத்து விட்டோம். Because 8 of us had to use the bathroom. ஏனென்றால் 8 பேருக்கு பாத்ரூம் தேவை. Not for 1 year. ஒரு வருடம் அல்ல, 28 years. 28 வருடங்கள். That's how long we lived. அவ்வளவு காலம் தான் அந்த வீட்டில் இருந்தோம். By the grace of God, with God's provision and my son's help, we built our house. தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய அனுகிரகத்தினாலும் என்னுடைய பையனுடைய உதவினாலும் ஒரு வீட்டை கட்டினோம். 15 years ago. 15 வருடங்களுக்கு முன்பாய். And I always thought, if I
wanted to put a name for my house. நான் எப்பொழுதுமே யோசித்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கென்று ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால். I thought of it in John and Subha's wedding yesterday. நேற்று ஜான் சுபாவினுடைய திருமணத்திலே சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். No, I thought of it long before, but I wanted to share it yesterday. இது ஏற்கனவே நான் யோசித்திருக்கிறேன், நேற்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். No, people like to have a very nice name for their house. அவங்களுடைய வீட்டுக்கென்று ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Especially Kerala people. விசேஷமா கேரளாவில் உள்ள ஜனங்கள் With a family name and all that. அவருடைய வீட்டு பெயர் எல்லாம் போட விரும்புவார்கள். I don't have a name for my house. என்னுடைய வீட்டுக்கென்றெல்லாம் பெயர் இல்லை. But I thought if I ever wanted to have a name, ஒரு பெயர் போட வேண்டும் என்று நான் விரும்பினால், I don't know how you'll translate it into Tamil, I would call it transit house. அது கடந்து போகிற வீடு என்று சொல்லி நான் சொல்லுவேன். இடைக்கால வீடு. Correct. இடைக்கால வீடு. Transit house. ஒரு இடைக்கால வீடு. We are passing through. நாங்கள் கடந்து போகிறோம். I shared that in the wedding yesterday. நான் நேற்று திருமணத்திலும் அதை சொன்னேன். I'm passing through. நான் கடந்து போகிறோம். This world is not my home. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல. I have a home up in heaven. எனக்கு பரலோகத்திலே ஒரு வீடு உண்டு. Jesus said. இயேசு அதை சொல்லி இருக்கிறார். John 14. யோவான் 14. Don't let your heart be troubled. Don't let your heart be troubled. உன்னுடைய இதயம் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். Don't be afraid. நீ பயப்படாதே. In my Father's house. என்னுடைய பிதாவினுடைய வீட்டிலே are many mansions. அநேக அறை உண்டு. You know the actual word is mansion. கரெக்டான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அரண்மனை, மாளிகை. Not சும்மா வீடு. Mansion. வீடு அல்ல, மாளிகை. Palace. மாளிகை, அரண்மனை. Every one of us. ஒவ்வொருவருக்கும் God has prepared a place for us. தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். Jesus says, where I am, I'll come and take you. ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உங்களை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எடுத்து செல்வேன் என்று சொன்னார். I want to say that before God, that I don't have any attachment to that house. நான் சொல்லட்டும், தேவனுக்கு முன்பாய் நான் சொல்ல முடியும், அந்த வீடோடு எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் தொடர்பும் இல்லை. My wife and I, we are getting older and we think now how we can look after this house as long as we can. என்னுடைய மனைவிக்கு எனக்கு வயதாகிறது, நாங்கள் இப்படி யோசிப்போம், எவ்வளவு காலம் இந்த வீட்டை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும். We want to move to a smaller place, we'll go. ஒரு சின்ன இடத்துக்கு பொறுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, பெரிய வீடு என்பதனால் சின்ன வீடுக்கு போக வேண்டும் என்றால் போக ஆயத்தம். But some people do not want to give up their property. உங்களுக்கு தெரியுமா, சிலர் தங்களுடைய சொத்துக்களை விட விருப்பம் இல்லை. And they leave it for the children, they pass on and then the children are fighting. அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கென்று விட்டு விடுகிறார்கள், அவர்கள் கடந்து போகிறார்கள், பிள்ளைகள் இப்பொழுது சண்டை போடுகிறார்கள். I never want that to happen with my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நடக்க நான் விரும்பவில்லை. So we'll make sure we do something. நாங்கள் ஏதோ ஒன்று செய்வோம் என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். So that our children don't fight if we have to pass on. நாங்கள் கடந்து போன பிறகு எங்களுடைய பிள்ளைகள் சண்டை போட வேண்டியதில்லை. But like Brother Zach says, the sky, not the grave, is my goal. சகரியாவுடன் சொல்லுகிறது போல, வானம் என்னுடைய குறிக்கோள், என் கல்லறை அல்ல. I am looking forward to Jesus' return. இயேசுவினுடைய வருகைக்காய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். So I want to live every day of my life on this earth. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை அப்படியாய் பூமியிலே வாழ விரும்புகிறேன். To please God. தேவனை பிரியப்படுத்தி. We are passing through. நாம் கடந்து போகிறோம். This world is not our home. இந்த உலகம் நம்மளுடைய வீடு அல்ல. One last thing I want to say. கடைசியாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். The greatest work that you and I can do on this earth. இந்த பூமியிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய பெரிதான வேலை. Listen to this carefully. கவனமாய் கேளுங்கள். The greatest work that you and I can do on this earth is to build the body of Christ. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய பெரிய வேலை தேவனுடைய சரீரத்தை கட்டுவது. Not to gather people. ஜனங்களை கூட்டி சேர்ப்பதல்ல. People talk about planting churches here and planting churches there. ஜனங்கள் சபையை இங்கே நட வேண்டும் அங்கே நட வேண்டும் என்று பேசுகிறார்கள். I believe a church has to be born. நான் விசுவாசிக்கிறேன், சபை பிறக்க வேண்டும். Born of God. தேவனால் பிறக்க வேண்டும். 40 years ago, that's what happened with CFC Bangalore. 40 வருடங்களுக்கு முன்பாய் CFC பெங்களூரிலே அதுதான் நடந்தது. I shared that with you before. உங்களோட அதை நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். We had no bright ideas or any plans to start another church. இன்னொரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு சிந்தை எல்லாம் எங்களுக்கு இல்லை. We didn't know what to do. என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தோம். We lifted up our இருந்தோம். hands to God. தேவனுக்கு எங்கள் கரங்களை உயர்த்தினோம். And God met with us. தேவன் எங்களோடு சந்தித்தார். The presence of God was so mighty there. தேவனுடைய சமூகம் அங்கே வல்லமையா இறங்கினது. And I believe on that day, நான் விசுவாசிக்கிறேன், அந்த நாளிலே August 17, 1975, ஆகஸ்ட் 17 1975 வருடம் the church was born in Bangalore. பெங்களூரிலே சபை பிறந்தது. And I believe that you have had a similar, அதே போலதான் உங்களுடைய அனுபவம் தூத்துக்குடியிலே என்று விசுவாசிக்கிறேன். 35 years, 35 வருடங்களுக்கு முன்பாய், nearly as long as
CFC Bangalore. CFC பெங்களூர் சபைக்கு 10 வருடங்கள். I'm so glad to be here. இங்கே நான் இருப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். 30 years. 30 வருடங்களுக்கு பின்பாய். And to see all your brothers and sisters. எல்லா சகோதர சகோதரிகளையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Like I see now, I don't travel around, but I find the sisters are more dedicated and devoted than the brothers. I don't know. I may be wrong. நான் தவறாக இருக்கக்கூடும். நான் இப்பொழுது பயணம் செய்கிற இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், சகோதரிகளை காட்டிலும் மிகவும் அர்ப்பணமுடையவர்களாக இருக்கிறார்கள். But praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That there are sisters who can support the brothers. சகோதரர்களை தாங்கக்கூடிய சகோதரிகள். I pray that God will raise up more young brothers. அநேக வாலிபர்களை தேவன் எழுப்புவார் என்று நான் ஜெபிக்கிறேன். More brothers who will have a shepherd's heart. மேய்ப்பர்கள் இருதயம் கொண்ட அநேக சகோதரர்கள். More brothers who can say to God, Lord, I am available. தேவனே உமக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய அநேக சகோதரர்கள். Your life will be a rich life. உங்களுடைய ஜீவன் ஒரு ஐஸ்வரியமான ஜீவனா இருக்க முடியும். The blessing of God will be upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜீவனத்திலே இருக்க முடியும். And like God's promises, I will surely bless you and I will make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம். I believe that God wants to do that in Tuticorin. தூத்துக்குடியிலே அதை தேவன் செய்ய விரும்புகிறார் என்று விசுவாசிக்கிறேன். Will you offer yourself to God? உங்களுக்கு நீங்கள் தேவனை அர்ப்பணிப்பீர்களா? Say, Lord, here am I. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். I am available. நான் உமக்கு ஆயத்தம். Give yourself to the Lord. உங்களுக்கு என்று தேவனை அர்ப்பணித்து விடுங்கள். I've given myself to the Lord 48 years ago. 48 வருடங்களுக்கு முன்பாக என்னை நான் தேவனுக்கு அர்ப்பணித்தேன். Not just once. ஒரு முறை அல்ல. Through these 48 years. இந்த 48 வருடங்கள் ஊடாய். Even as far as in Thanjavur. தஞ்சாவூர் கேம்பிலே கூட. When we asked God for a second touch. ஆண்டவரே இரண்டாவது முறை என்னை தொடும். I said, Lord, ஆண்டவரே, I'm 75 years. எனக்கு 75 வயது ஆகிறது. I don't know how many years you have for me. எனக்கு என்று எத்தனை வருடங்கள் நீர் வைத்திருக்கிறீர் என்று தெரியாது. I want to be there when you come. நீர் வரும்போது நான் இருக்க விரும்புகிறேன். But you have numbered the days of my days on this earth. இந்த பூமியிலே என்னுடைய ஜீவனை எழுதி வைத்திருக்கிறீர். I want to live every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, fulfilling the purpose of God in my generation. என்னுடைய தலைமுறையிலே என்னுடைய சந்ததியிலே உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஜீவிக்க விரும்புகிறேன். That's what we read about David. அதைதான் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். When he fulfilled the purpose of God in his generation, அவனுடைய சந்ததியிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றின பொழுது he fell asleep, he died. அவன் மரித்து போனான். May God make that our ambition. இதை நம்மளுடைய குறிக்கோளாய் தேவன் மாற்றட்டும். My dear brothers and sisters, fulfill the purpose of God in your generation. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சந்ததியிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். I just want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். As God speaks to your heart. தேவன் உங்களுடைய இதயத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, and the Lord says to you, I need you. தேவன் உங்களிடத்திலே சொல்கிறார், எனக்கு நீ தேவை. You are precious in my sight. என்னுடைய பார்வையிலே நீர் விலையேற பெற்றவன். Whatever you may think of yourself. உன்னை குறித்து நீ என்ன யோசித்தாலும் பரவாயில்லை. If you have low self esteem, உன்னை குறித்து நீ கீழ மதிப்பிடுகிறாயா? I want to say to you, நான் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், you are precious to me. எனக்கு நீர் விலையேற பெற்றவன் என்று தேவன் சொல்கிறார். I gave your life for you. உனக்காக என்னுடைய ஜீவனையை நான் கொடுத்தேன். Will you give this one short life that you have on this earth to me? இந்த பூமியிலே உனக்கு இருக்கிற குறைவான ஜீவியத்தை எனக்கு கொடுத்து விடுவாயா? I have a work for you to do. உனக்கென்று ஒரு நீ வேலை செய்ய முடியாது. உனக்கு ஒரு வேலையை நான் வைத்திருக்கிறேன். Nobody else can do. அதை யாரும் செய்ய முடியாது. I want you. எனக்கு நீ தேவை. Will you offer yourself to me? Will you offer yourself to me? உன்னை எனக்கு அர்ப்பணிப்பாயா? And so from your heart may the Lord hear that word from you, that response, Lord, here am I'm available. இந்த வேளையிலே உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட சத்தத்தை தேவன் கேட்கட்டும். ஆண்டவரே, நான் இதோ இருக்கிறேன், உமக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுவோம். I offer my life to you, Lord. ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். Take me. என்னை எடுத்துக்கொள்ளும். Forgive me for all my failures, all my shortcomings. என்னுடைய எல்லா தோல்விகளையும் ஆண்டவரே மன்னியும். I thank you that you love me. என்னை நேசித்தீர், உமக்கு நன்றி. You paid the price for me on the cross of Calvary. ஆண்டவரே, கல்வாரியிலே எனக்காக அந்த விலைக்கிரயத்தை செலுத்தினீர். I surrender my life to you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். Young brothers, young sisters, வாலிப சகோதரனே சகோதரியே, will you say, Lord, I surrender my life to you? ஆண்டவரிடத்திலே சொல்லுவே, ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். I want to serve your purpose in my generation. என்னுடைய சந்ததியிலே உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். Put your seal upon me. ஆண்டவரே, என்மேல் உம்முடைய முத்திரையை போடும். As you promised. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி The seal of your Holy Spirit. பரிசுத்த ஆவியின் முத்திரையை as a down payment. ஆண்டவரே, முன்பணமாய் as you promised in your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். Of all that you have in store for me. ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் Lord, put your spirit upon me right now. இந்த வேளையிலே உம்முடைய ஆவியின் மேல் போடும். ஆண்டவரே, if you never asked the Lord to baptize you in the Holy Spirit, ask him now.
இதுக்கு முன்பாய் ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று கேட்டதில்லையா? இப்பொழுது கேள். If you've asked him before, will you ask him now, Lord, fill me afresh with your Holy நீ Spirit? ஏற்கனவே கேட்டிருப்பாய் என்றாலும் இந்த வேளையிலே ஆண்டவரே புதிதாய் உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். I want to live my life for you. ஆண்டவரே